Hey friends, welcome to our channel Swati Jai Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோல் சேவிங் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். தங்கத்தோட விலை உயர்ந்துட்டே போகுது. இன்னைக்கான கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாக்காக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கவலையே படாதீங்க. நம்மளோட சேவிங் சேலஞ்சஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் தங்கமும் சேமிக்க முடியும். ஒரு வீடு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாரோட ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். தங்கம் பல மடங்கு பெருக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணுறது இந்த சேவிங்ஸ் மட்டும்தான். டெய்லி சேலரி இருக்கலாம், இல்லை வார சம்பளமாக இருக்கலாம், மாத சம்பளமாக இருக்கலாம். நம்ம எந்த ஒரு சேலரி வாங்கினாலும் சரி, நம்மளோட சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால சேவ் பண்ணி தங்கத்தை வாங்க முடியும். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கோல்ட் ரீச் பண்ணுங்க. சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் நமக்கு பெரிய பலன் வந்து அளிக்கக்கூடியது. இன்னைக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி இன்னைக்கான கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து 8712 ரூபாய். 22 கேரட் கோல்டு பாருங்க 7980 rupees வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8000 rupeesக்கு 20 rupees தான் கம்மியா இருக்கு நமக்கு. 18 கேரட் பார்த்தீங்கன்னா 6534 ரூபாய். சில்வரோட ரேட் பார்த்தீங்கன்னா 107 ரூபாய். நீங்க தைரியமா கவலைப்படாம சேவிங்ஸை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தங்கத்தோட விலை உச்சத்துல இருந்தாலும் ஈஸியா நம்மளால தங்கம் வாங்க முடியும். இன்னைக்கான 15 கோல்ட் சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். ஒரு சிஸ்டர் வந்து என்னோட ஆர்னமெண்ட்ஸ் வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆர்னமெண்ட்ஸ் நான் மோஸ்ட்டாக வீட்டில் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே எல்லாமே நிறைய திருட்டு போகுது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய வீட்டில் வந்து நிறைய திருட்டு போயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சேஃப்டிக்காக வீடியோலையும் நிறைய காமிக்கக்கூடாது. சும்மா 1-2 அப்படின்னு காமிச்சா கூட நம்ம சேஃப்டிக்காக பேங்க்கில் கொஞ்சம், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப்டி. நான் வந்து அம்மா வீட்லேயும் பேங்க்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன், எடுக்க முடியாத மாதிரி. இப்போ நம்மளோட சேவிங்ஸை பார்த்துடலாம். 15 கோல்ட் சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அக்ஷய திருதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி 2025. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தங்கம் சேமிக்கணுமோ இந்த சேவிங்ஸ் டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம தங்கம் சேமிக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி நமக்கு அக்ஷய திருதி வருதுங்க. அந்த நாள் வந்து ஒரு விசேஷமான நாளாக இருக்கலாம். நமக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மாதிரி எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த நாள் வந்து ஒரு 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரையும் வாங்குறதுக்கு எப்படியாச்சும் நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்துக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு புஷ்ய யோகம் அப்படின்ட்டு வரும் பார்த்தீங்களா. இந்த வாட்டி என்னோட பையனோட பர்த்டே அன்னைக்கு வருது, ஜூலை 24. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த நாள் வந்து மோஸ்ட்டாக இந்த குரு புஷ்ய யோகம் அப்படின்ற நாளில் வந்து தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் ஜூலை 24 வந்து ஏதாச்சும் ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக சேமிச்சிட்டு இருக்கேன். 100 கிராம்லேருந்து 1 கிராம் வரையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலாம், 100 மில்லிகிராம்லேருந்து. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரையும் வாங்குறதுக்கு எப்படியாச்சும் முயற்சி பண்ணுங்க. பெருசாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட 100 கிராமுக்கு தான் 100 மில்லிகிராமுக்கு தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு வாங்கினாலே போதும். ஒரு வருஷத்தில் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு சேமிச்சுட்டு இருப்போம். இவ்வளோ நம்ம சேமிச்சிட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு பெருமையாக இருக்கும். 4ஆவதாக பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி வருது. 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்கு எடுக்கணும்னு பாருங்க. அக்ஷய திருதிக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை முடிச்சுட்டதுக்கப்புறம் 100 மில்லிகிராமோ 1 கிராமுக்குள்ளேயே வாங்கி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குரு புஷ்ய யோகம் வருது இல்லையா, அதுக்கு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு வருது ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. அப்புறம் வரலட்சுமி விரதம் வருது 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், அதுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு வருது, ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை வருது தமிழ் நியூ இயர். அதுக்கும் அதே மாதிரி தான் 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரையும் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தீபாவளி வரப்போகுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அதுக்கும் அதே மாதிரி 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வாங்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வந்து போயிடுச்சு இந்த வருஷம். அதுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் 2026 அன்னைக்கு ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் வாங்கிக்கலாம். இந்த பொங்கலும் நியூ இயரும் 2 டைம் அட் அ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று பொங்கலுக்கு வாங்கிக்கலாம், இல்லைன்னு நியூ இயருக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம். 100 மில்லிகிராம் அப்படின்னு கூட வாங்கிக்கலாம். ஒன்று வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரோட சேலரி வருமானத்துலேருந்து நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அது பொங்கலுக்காக இருக்கலாம், இல்லை நியூ இயர்க்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு போனஸ் போடுவாங்க இல்லையா மோஸ்டா, அந்த போனஸ் அமௌண்ட்டும் வந்து போட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க யாராச்சும் கொடுப்பாங்க நமக்கு, அந்த அமௌண்ட்லாம் எடுத்து வச்சு கூட ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பர்த்டே வெட்டிங் டே எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி நாட்களில், அந்த திருமண நாட்களில் கண்டிப்பாக ஒரு கோல்டு காயின் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது கோல்டு காயினாக இருக்கலாம், அல்ல தாலியில் கொக்குற உருக்குகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு தங்கத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு வருஷத்தில் நம்மளால ஈஸியாக 8 கிராம் அப்படின்றது வாங்கிட முடியும். பாருங்க, அக்ஷய திருதிக்கு 1 கிராம் குரு புஷ்ய யோகம் ஜூலை 24, அப்போ 1 கிராம்
ஆடி பெருக்குக்கு 1 கிராம், அப்புறம் வரலட்சுமி விரதத்துக்கு 1 கிராம், தமிழ் புத்தாண்டுக்கு 1 கிராம், தீபாவளிக்கு 1 கிராம், பொங்கலுக்கு 1 கிராம், நியூ இயர்க்கு 1 கிராம், வெட்டிங் ஆனிவர்சரிக்கு 1 கிராம், இல்லை பர்த்டேக்கு வருது இல்லையா நம்ம வீட்டில் அவங்களோட பர்த்டேக்கு 1 கிராம், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஒரு வருஷத்துல ஈஸியாக 8 கிராம் அப்படின்றது சேர்த்திட முடியும். இல்லைங்க என்னால் அவ்வளோ பெருசாக 1 கிராம்லாம் சேமிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த 100 மில்லிகிராம் உங்களுக்கு 800 மில்லிகிராமாக மாறி இருக்கும் இல்லையா உங்களால். அப்போ பாருங்க 100 மில்லிகிராம் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்ச உங்களால் 800 மில்லிகிராம் அப்படின்றது ஈஸியா ஒரு வருஷத்துல சேமிக்க முடியும். இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் டார்கெட் வச்சிருப்பீங்க, ஒரு வருஷத்துல 5 சவரன் அப்படின்றது என்னோட டார்கெட். போன வருஷமும் இருந்துச்சு, ஆனா போன வருஷம் என்னால வாங்க முடியல, ஒரு 2.5 சவரன் தான் என்னால வாங்க முடிஞ்சது. இந்த வருஷமும் என்னோட டார்கெட் வந்து 5 சவரன் அப்படின்னு. இந்த 5 சவரத்துக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 5 சவரத்துக்கு ஈஸியா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று கோல்டு காயின்ஸ் மூலியமா, இன்னொன்று மணி சேவிங் சேலஞ்சஸ் மூலியமா, இன்னொரு விஷயம் என்னன்னா கோல்ட் சிட் ஸ்கீம் மூலியமாவும் நம்மளால முடியும். இதுதான் 10வது பாயிண்ட். கோல்ட் சிட் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா மந்த்லி நீங்க வந்து மாதம் ஒரு 2000 ரூபாய் போட்டா போதுங்க. இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நம்மளால 3 கிராம் தான் வாங்க முடியும். ஒரு 2000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 4 கிராம் வாங்கலாம், 3.5 கிராம் வரையும் வாங்கலாம். ஆனா இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 கிராம் தான் நம்மளால வாங்க முடியும். அந்த 3 கிராம் அப்படின்றதே நம்ம சேமிக்க முடியுமான்னு நினைச்சோம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த 3 கிராம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறது தான். அது வந்து நீங்கள் எந்த ஆப்பில் வேணால், போத்தீஸு இல்லை தங்கமயில், ஸ்ரீகுமரன் எதில் வேணால் டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. ஆனால் உங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 100 ரூபாய் அன்றைக்கி வேஸ்ட்டாக தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிஜிகோல்டில் சேமிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட் ஹையாக போயிட்டு இருக்கு இல்லையா, இது நம்மளோட சேவிங்ஸாக அமையும். அப்போ ஈஸியாக ஒரு 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரையும் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தங்க நாணயமாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக கோல்டு வாங்கினா தானே நமக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாக வாங்கினா நமக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கோல்டு காயின் உங்களுக்கு வந்து ஒரு வளையல் வாங்கணும் 3 சவரத்தில், ஒரு 5 சவரத்தில் ஆரம் வாங்கணும், ஒரே டைமில் எனக்கு அமௌண்ட் இருக்காது அப்படின்னா, இந்த டிஜிகோல்டு சேவிங்ஸ் மூலயமா நீங்கள் கோல்டு காயின்ஸாக சேமிச்சிருக்கீங்க. வருஷம் வருஷம் எப்படியும் ஒரு கோல்டு காயின் சேமிக்க போறீங்க. அதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வருஷம் வருஷம் பே பண்ணிகிட்டே வரும் மாதம் மாதம் அப்படின்னா, இந்த மாதிரி டிஜிகோல்டில் சேவ் பண்ணும்போது நம்ம கடைசியில் நாளில் போயிட்டு 330 நாள் கழிச்சு ஒரு காயின் வாங்கிக்கிறோம், ஒரு 2% வேஸ்டேஜ் விஏ போடுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா அந்த நாளோட அந்த வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் முடிஞ்சிடுச்சு. நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒரு 4 கிராம் காயின் அப்படின்றது நம்ம சேவிங்ஸாக அமையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு. கண்டிப்பாக எல்லாருமே உண்டியல் சேமிப்பு அப்படின்றது ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. மாதம் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் மிச்சம் ஆகுது அப்படின்னா கூட நம்மளால ஈஸியாக 100 மில்லிகிராம் கோல்டு காயின் அப்படின்றத வாங்க முடியும். கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு 1000-500 ஆச்சு நம்ம மிச்சப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அந்த மிச்சமான அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு சேமிக்க முடியும். இப்படியும் நம்ம சேமிச்சோம் அப்படின்னா உண்டியல் சேமிப்பு மூலியமாவே ஒரு வருஷத்துல நம்ம கிட்டத்தட்ட 800 மில்லிகிராம் அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும். நம்மளோட தங்கம் வாங்கறதுக்கு இது ஒரு பெனிஃபிட்டான ஆப்ஷனா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏல சீட்டு, தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, ஆர்டி போடுறது, குலுக்கல் சீட்டு போடுறது. இந்த மாதிரி சீட்டெல்லாம் எதுக்காக போடுறது அப்படின்னா, நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக போட்டு வச்சிருப்போம், இல்ல பசங்களோட ஃபீஸ்க்காக போட்டு வச்சிருப்போம், இல்ல ஏதோ ஒரு சில தேவைகள், மொய் வைக்கணும், இல்ல மொய்க்கு வந்து ஒரு தங்கம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்து தான் அந்த மொய்க்கு வந்து தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேவிங்ஸும் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரே வாட்டியாக நம்ம கோல்டு காயின் வாங்கியிருக்க மாட்டோம், டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், உண்டியல் சேமிப்பு அதிகமாக பண்ண மாட்டோம், அதே மாதிரி கோல்டு சிட் ஸ்கீம் வந்து நிறையா போட்டிருக்க மாட்டோம். சின்ன சின்னதாக நம்ம தொகையை பிரித்து போடும்போது இந்த அமௌண்ட் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைப்படும். அதனால் மோஸ்ட்டாக இந்த ஏல சீட்டு, தீபாவளி சீட்டு, பொங்கல், ஆர்டி, குழுக்கள், உங்களுக்கு அந்த வருஷத்தில் இந்த செலவுகள் எதுவுமே இல்லை இந்த சிட்டு மூலயமா அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் காயினாவோ வாங்கி வச்சுக்கலாம், இல்லை தங்கமாவோ வாங்கி வச்சுக்கலாம். இந்த தங்கம் எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக சேமிக்கிறோம்? ஒரு லேண்டோ ஃப்ளாட்டோ வாங்குறதுக்கு தானே. அந்த தங்கத்தை நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த தங்கம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 5 சவரன் அப்படின்னா 40 கிராம். இப்போ ஒரு வருஷத்துல நம்ம கோல்டு சிட்டு போடுறதுக்கு ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 29,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் நம்ம மாதம் கட்ட வேண்டிய தொகையா இருந்துச்சு ஒரு 5 சவரத்துக்கு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளாலலாம் ஒரு 5 சவரத்துக்கு மாதம் 30,000 ரூபாய் போடணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் தானே. அப்படி போட முடியாது. அப்போ நம்ம சின்ன சின்னதாக பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸாக சேமிக்கிறது, கோல்டு சிட்டா போடுறது, இந்த 2 சேர்ந்த மாதிரி ஒரு 5 சவரனா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டை வந்து பிளட்ஜ் பண்ணிட்டு கோல்டு சிட்டை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2 சேர்ந்து நமக்கு ஒரு 5 சவரனா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து பிளட்ஜ் பண்ணிட்டு 5 சவரன் வாங்குறது, 1 இயர் டெபாசிட் வரையும் பண்ணிட்டு இந்த ஓல்டு கோல்டை பிளட்ஜ் பண்ணிட்டு பேங்க்ல ஒரு 5 சவரனுக்கான நகர் கோல்டோட அமௌண்ட் வாங்கிட்டு
1 year டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோ வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஓல்டு கோல்டு பிளாங்க்ல இருக்குது பார்த்தீங்களா, பேங்க்ல அந்த கோல்டை நீங்கள் எப்படியாச்சும் திரும்ப எடுக்கணும். அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமே. இப்போ இருக்கிற கோல்டு ரேட் வந்து ஹை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஓல்டு கோல்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கோல்டை வாங்கிடுறோம். ஆனால் இந்த ஓல்டு கோல்டை நம்ம விட்டுறக்கூடாது. அதை எப்படியாச்சும் ரெனுவல் பண்ணி மீட்டு எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓல்டு கோல்டை பிளச் பண்ணுங்க. நம்மளோட வருமானத்துக்கு நம்மளால் முடியாது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, நம்மள செலவுகளை பார்க்கறதுக்கு, நம்மளோட எமர்ஜென்சிக்கு, நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம வீட்டு தேவைகளுக்கு இதுக்கே கரெக்டாக இருக்குது. நம்ம ஓல்டு கோல்டெலாம் வச்சோம் அப்படின்னா நம்மளால் மீட்டு எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு காயின்ஸாவோ கோல்டு சிட்டாவோ நீங்கள் வந்து போட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் 5 சவரன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும். நாளைக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் தான் ஷேர் பண்ண போகிறேன். மணி சேவிங் டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் பண்ணுற சின்ன சின்ன இல்லத்தரசிகள் சேமிப்பை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 15 கோல்டு சேவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக கோல்டு சவரன் பாண்டில் கூட ஒரு சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதோட ரேட்டு கூட இன்னைக்கு ஹை ஆகிட்டே போயிருக்கும். அதில் ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு தந்திருப்பாங்க. அந்த மாதிரி கூட கோல்டு வந்து ஒரு சில பேர் சேமிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து கோல்டு பீஸ்ல வாங்கியிருக்கலாம். நிறைய ஆன்லைன் மூலயமா கோல்டை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க, பாண்டு மூலயமா வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த எல்லாமே நம்மளோட சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமா தான் நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.